ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி, தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்களா? உடனே இந்த பாயசம் செஞ்சு சாப்பிடுங்க. ஆமாங்க, கசகசா பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கசகசா பாயசம் பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்: கசகசா 6 டேபிள் ஸ்பூன், அவல் 5 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10, வெல்லம் நாட்டு சர்க்கரை ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன் 150 கிராம், தண்ணி 1 டம்ளர், தேங்காய் 1 கப்பு, பாயசத்துக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் கீ இல்லைன்னா பட்டர். இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ். இதை நம்ம போய் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். கடாய் சூடா எடுத்து நம்ம முதல்ல கசகசாவை வறுத்துக்கலாம். கசகசா, அவல், முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே தான் வச்சு வறுக்கணும். நம்ம அவல் முந்திரி பருப்பு எதுக்காக சேர்க்கிறோம்னாக்க, இது ஒரு பைண்டிங்காக நம்ம சேர்க்கிறோம். இந்த நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம வறுத்துக்கணும். கசகசா, அவல், முந்திரி பருப்பெல்லாம். கசகசால ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு. தூக்கமின்மை, நரம்பு தளர்ச்சி, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், நிறைய மெடிசனல் வேல்யூ இருக்கு கசகசால. இப்போ நம்ம நல்லா வறுத்தாச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுது பாருங்க. இது நம்ம இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல நைஸா அரைச்சிக்கலாம். வெள்ளப்பாகு வைக்கிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச 150 கிராம் வெல்லம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெல்லம் கரைஞ்சா போறோம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ மிக்ஸி ஜார்ல கசகசா, அவல், முந்திரி பருப்பு இதோட நம்ம தேங்காயும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம இதை அரைச்சிட்டு பார்ப்போம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்தோம். நான் இப்போ இந்த ஸ்டேஜ்ல அரைச்சி வச்ச கசகசா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கசகசா, தேங்காய், முந்திரி பருப்பு, அவல் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்கணும். இதில் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கசகசா உடம்புக்கு ரொம்பவுமே குளிர்ச்சி. தூக்கம் வராம கஷ்டப்படுறவா இந்த மாதிரி கசகசா பாயசம் வச்சு குடிச்சாக்க நல்லா தூக்கம் வரும். பால்ல கூட இந்த பாயசம் பண்ணலாம். நான் இன்னைக்கு தேங்காய் சேர்த்துக்கிறதுனால பால் ஆட் பண்ணல. இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவுமே இது டேஸ்டியா இருக்கும் இந்த பாயசம். கசகசா பாயசம் ரொம்பவே ஜோரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபைனலா இப்போ நெய்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பாதாம், திராட்சை கொஞ்சம் தாளிச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கசகசா பாயசம் ரெடி. இந்த டேஸ்டியான கசகசா பாயசம் ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பாய்.